இப்போதைக்கு சார் ஆலப்புழா ஜிம்கானா சோனி லைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற மலையாள படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, ஹீரோ நஸ்லன் அவருக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் 12th முடிக்கிறாங்க. ரிசல்ட் வருது. பெரும்பாலும் எல்லாருமே ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்போ காலேஜுக்கு எப்படி போறதுன்னு ஸ்ட்ரக் ஆகி நிக்கும்போது, ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜுக்கு போலாம் அப்படின்னு தெரிய வருது. அதுக்காகவே அந்த லோக்கல்ல உள்ள பாக்ஸிங் கிளப்ல சேர்றாங்க. பட் பாக்ஸிங்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் வருது. அதுக்கு போறாங்க. அங்க ஜெயிக்கிறாங்களா? இதுதான் இந்த படத்தோட கதை. நான் வந்து இந்த படத்த வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, யூசுவல் ஸ்போர்ட்ஸ் படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலே இது வராது. படம் ஒரு மாரி ஃபன்னா, ஜாலியா தான் போகும். தமிழ்ல வந்து சென்னை 28 படத்தோட இத கம்பேர் பண்ணலாம். இந்த படத்துல எனக்கு புடிச்ச விஷயமே, டைரக்டர் வந்து இந்த படத்த வந்து என்ன டோன்ல இருக்கணும், என்ன மூட்ல இருக்கணும்னு அவர் நெனச்சாரோ, அந்த டோன வந்து கன்சிஸ்டன்ட்டா கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணியிருப்பாரு. அதாவது ஹீரோ சம்மந்தப்பட்ட டீம் தான் கிளைமாக்ஸ்ல வந்து டோர்னமெண்ட்ட வின் பண்ணணும். அவங்க தான் கப் அடிக்கணும். ஹீரோயிக்கா ஏதாவது பண்ணணும். அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. படம் ஒரு மாரி ஃபன்னாவே போகும். அந்த பாக்ஸிங்க தான் பேக் ட்ராப்பா யூஸ் பண்ணிட்டு, அந்த ஏஜ் பசங்க அவங்க வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ எப்படி டீல் பண்றாங்க, அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாமே ஒரு மாரி ஜாலியா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ நஸ்லன் அவரோட ஆட்டிட்யூட் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டு. எதுக்கும் அசராம சும்மா உதார விட்டுட்டு, பொண்ணுகிட்ட போய் ஜொல்லு விட்டுட்டு, அந்த கேரக்டரே பயங்கர லவ்வபுளா இருந்துச்சு. அவருமே அந்த ரோல வந்து பயங்கர எதார்த்தமா பண்ணியிருந்தாரு. 2 வுமன் கேரக்டர். செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அனகா மாயான்னு ஒரு பொண்ணு பாக்ஸரா வருவாங்க. அவங்க கேரக்டரும் நல்லாருக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லாருக்கும். அதே மாரி நண்டான்னு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கூல் பொண்ணா வருவாங்க. அவங்க எப்படின்னா, ஹீரோ அவங்கட்ட போய் ஃப்ளிர்ட் பண்ணும்போது அவங்களோட கியூட்டான ஒரு ரெஸ்பான்ஸு, ரியாக்ஷனு, அவங்க லுக்கே பயங்கர கிக்கா இருந்துச்சு. அதாவது இந்த 2 வுமன் கேரக்டருமே பயங்கர வெயிட்டான கேரக்டரு. பாகுபலி, ராஜமாதா மாரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சப்பையான ரோல் தான். இருந்தாலும் அவங்க வர்ற சீன், அந்த மொமெண்ட்ட வந்து லைவ்லியா கொண்டு போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஜெனரலா ஒரு படம் முடியும்போது ஹீரோ கேரக்டர தாண்டி எத்தன கேரக்டர் மனசுல நிக்குது அப்படின்னு பார்ப்பேன். டெஃபினெட்லி இந்த படத்துல நெறைய கேரக்டர் அப்படி மனசுல ஸ்டே பண்ணுச்சு. அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா வரக்கூடிய ஒரு 4, 5 பேரு, அந்த கோச்சு, அது எல்லாமே சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல குறிப்பிட்ட ஆக்ஷன் காட்சிகள சொல்லணும். ஏன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாரி பாக்ஸிங் மாரி தான் இருக்கும். இருந்தாலும் சலிப்பு தட்டாது. ஒரே மாரி காட்சி ரிப்பிட்டிட்டிவா வந்தா கூட ஒரு மாரி போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லாருக்கும். பாட்டுமே நல்லாருக்கும். கிளைமாக்ஸ்ல ஹீரோயிக்கா எதுவும் இல்லன்னா கூட, ஹீரோக்குள்ள இன்னொரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப ரிவீல் பண்ணல. அது கூட ஒரு வித்தியாசமான திங்கிங். அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல உள்ள நெகட்டிவ் அப்படின்னா, இந்த படத்த ஷார்ப்பா 2 ஹவர்ஸ்ல முடிச்சிருந்தாங்கன்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, கடைசி கொஞ்சம் டிராக் பண்ண மாரி இருந்துச்சு. ஒரு சில கிளிஷேவான காட்சிகள், லாஜிக் இல்லாத காட்சிகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் பெருசா என்னைய அது பாதர் பண்ணல. ஏன்னா, இது ஒரு லைட் ஹார்ட்டட் படம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த லாஜிக் இல்லாத காட்சிகள்லாம் பெருசா என்னைய பாதர் பண்ணல. ஸோ ஓவராலா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம உட்கார்ந்தா, ஒருக்கா என்ஜாய் பண்ணி அப்படியே ஜாலியா, ஃபன்னா பார்க்கறதுக்கு ஆலப்புழா ஜிம்கானா வந்து ஒரு கும்காவான படம் தான்.